ஹே காய்ஸ், சம்மர் சீசனுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக டேனாக இருக்கா? ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுங்கள். இதில் செம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நலங்கு மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி என்னோடய ஸ்கின்னில் நான் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னில் ஒரு கிளென்சராக ஒரு எக்ஸ்போலியேட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்கப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்டன் ஸ்கின்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ இந்த நலங்கு மாவு நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி பிம்பிள்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே உங்களோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக ஸ்மூதனாக வந்து இருக்கும். நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் தான் இது. ஸோ இது ஓவரால் ஸ்கின்க்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். இது உங்கள் ஃபேஸுக்கும் நெக்குக்கும் மட்டும் போடாமல் நீங்கள் இது ஒரு பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டன் இருக்குது. ஸோ இது நீங்கள் பேக் மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போடுங்க. பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் பேக்லாம் போட்டக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு மாய்ஸ்டராக இருக்கும். அதுக்கப்புறமா என்னோடய லிப்ஸுக்கு ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதே ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சின்னதாக என்னோடய ஸ்கின் கேரையும் நான் வந்து முடிச்சிடுறேன். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இதோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை.